Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.5ல 4th sumல 8th subdivision sum பாப்போம். இந்த வீடியோல solve பண்ண சொல்லிருக்காங்க. x cos y dy is equal to e power x x log x plus 1 into dx. ஓகேவா? இப்போ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே x ல தான் இருக்கு, வேரியபிள் x ல தான் இருக்கு. சோ இங்க ஒரே ஒரு x இருக்கு. சோ இதே நான் இங்க கொண்டு வந்தறேன். வேரியபிள் அண்ட் செப்பரபிள் தான். இங்க cos y dy னே இருக்கு. சோ இத அப்படியே வெச்சிடுவோம். cos y dy is equal to e power x into இந்த x கீழ வந்ததுனா 1 by x x log x plus 1 into dx. ஓகேவா? e power x அப்படியே இருக்கட்டும். இந்த 1 by x நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 1 by x into x log x plus 1 by x into dx. So x cancel ஆயிடுங்க. இப்போ e power x யும் dx யும் தனித்தனியா நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அப்ப e power x log x dx plus e power x into 1 by x dx. தனித்தனியா மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டேன். ஓகேவா? cos y dy. இப்போ integrating on both sides. Integrating on both sides. Cos y dy is equal to integration of e power x log x dx plus integration of e power x into 1 by x dx. So integrate பண்ண போறோம் இது எல்லாமே. இப்போ இது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் போடுவோம். let i1 is equal to integration of e power x log x dx. ஏன்னா இது integration by partsல வந்து நம்ம integrate பண்ண போறோம். அதனால இது தனியா simplify பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இங்க substitute பண்ணிக்குவோம் நம்ம. ஓகேவா? இப்போ put u is equal to integration by parts தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. put u is equal to log x. இது ILX ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எது வந்து u ன்னு எடுக்கணும் ஃபர்ஸ்ட், எந்த ஆர்டர்ல? highlight inverse function, logarithmic function, algebraic function, trigonometric function and exponential function. So இப்போ இதுல first நமக்கு இருக்கிறது இது e power exponential function and logarithmic function இருக்கு. அது first logarithmic function தான் எடுக்கணும். u ன்னு எடுத்துறோம். So log x. அடுத்து வந்து dv ன்னு எடுக்கணும். dv is equal to e power x. Okay, இத differentiate பண்ணுங்க. du is equal to 1 by x dx. இப்போ இதை integrate பண்ணணும். ஏன்னா v தெரியணும் நமக்கு. So v is equal to e power x தான் வரும். ஓகேவா? இப்போ இது எல்லாமே கிடைச்சிச்சு. இத நம்ம இங்க வந்து substitute பண்ணிக்குவோம். இப்போ integration by parts formula என்ன நமக்கு? i1 is equal to uv minus integration of v du. 11th standardலயே படிச்சிருப்போம் இது. So இப்போ uv எழுதிக்குவோம். u என்னது? log x v e power x minus integration of v du. v என்னது? e power x du is equal to 1 by x dx. ஓகேவா? இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து அங்க substitute பண்ணிக்குவோம். i1 வந்து அந்த சம்ல வந்து substitute பண்ணிக்குவோம். cos y dy is equal to the e power, அதுக்கு பதிலா இத வந்து substitute பண்றேன் நான். log x e power x minus integration of e power x into 1 by x dx plus இந்த வேல்யூ எழுதணும். இங்க இருக்கு பாத்தீங்களா? இத எழுதுறேன். ஓகேவா? integration of e power x into 1 by x dx. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சேமா தான் இருக்கு பாருங்க. இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. e power x 1 by x dx, e power x 1 by x dx. சோ இது ரெண்டுமே get cancelled. சோ இப்போ இத இன்டகிரேட் பண்ணோம்னா sin y
இது இன்டகிரேஷன் கிடையாது இல்லையா, அது அப்படியே தான் வந்துடும். log x e power x plus c. ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம வந்து அங்கே வந்து எதுவும் சிம்பிளிஃபை பண்ணுறது இல்லை. ஸோ sin y is equal to log x e power x plus c is your final answer. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்லாம் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். நம்ம புரியலன்னா உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். சாரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.